தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்திக், சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரும் பேங்க் போயிருக்காங்க. போன இடத்துல மேனேஜர் இன்னும் வரல. ஸோ அவர் வந்தால் தான் பணம் கொடுக்க முடியும்னு அவர் சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்தி மேனேஜர் வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து கிளம்பிட்டதாக சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கார்த்தி உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட தெரியப்படுத்த சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நிற்கும்போது இன்னொரு பக்கம் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. ஸோ சந்திரா பேங்குக்கு வராங்க. பணம் எடுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அக்கா கிட்ட கேட்க, மேனேஜர் வரல, மேனேஜர் கழுத்தை அழுத்துட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே சாமுண்டீஸ்வரி கோவப்படும் போது, சரி அந்த பணத்தை வேறு எங்கேயாவது தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவரும் ஃபஸ்ட்டு பணம் இருக்குது, உடனே வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல, அதை நம்பி சாமுண்டீஸ்வரி, சந்திரா, கார்த்தி இவங்க 3 பேரும் அந்த சேட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல சேட்டுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கிட்டேயே சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பட் யாருமே 5 கோடி ரூபாய் அப்படின்றதுனால பணம் கொடுக்க முன் வரவே இல்லை. சரி, இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான், இவர் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சந்திரா ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரியை தூண்டிவிட, எதுக்கு எடுத்தாலும் ஏன் இவரையே குத்த சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி அந்த இடத்துல தன்னுடைய அத்தை கிட்டே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு கார்த்தி ஒரு பக்கம் கிளம்பும்போது, சரி சேட்டு ஏன் அப்படி சொன்னாருன்னு பார்க்கும்போது அங்கே தான் ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா சிவனாண்டி, முத்துவேல் இவங்க 2 பேரும் சேட்டுவோட குழந்தைய கடத்தி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. கத்தி முனையில் மிரட்டினதுனால தான் சேட்டு அப்படி மாற்றி சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி இப்படியெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அருண்கிட்ட சொல்லி அபிராமி கார்த்திக்காக வாங்கின ஒரு இடத்தோட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ 5 கோடி ரூபாய் உடனே ரெடி பண்ண வேண்டியது இருக்குன்னு அருண்கிட்ட சொல்லும்போது, அப்போது அருண் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஆனால் என்னுடைய பிரச்சனையில் தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம கம்பெனியை இழுக்க வேணான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்குறாங்க. அவரும் உடனே பணம் கொடுக்குறாரு. பட் இவ்வளோ ரூபா அப்படின்றதுனால உடனே கொடுக்க யோசித்தாலும் கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கையில் 5 கோடி ரூபாயை கையில் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் சந்திரா, சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. சாமுண்டீஸ்வரி அவமானப்படுறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரா கிட்ட சொல்லி வீடியோ கால் பண்ண சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்றத வீடியோ கால் மூலமாக சாமுண்டீஸ்வரி, காளியம்மாள், முத்துவேல் இவங்க 3 பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமுண்டீஸ்வரி தொழிலாளர்கள் முன்னாடி அவமானப்பட்டு போய் நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, பணம் ஏற்பாடு பண்ண முடியலேன்னு இங்கே சாமுண்டீஸ்வரி சொல்ல வாய் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து நம்ம கார்த்தி தான் இறங்கி வராரு. ஸோ பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி என்ன அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்க, முதல்ல போனஸை கொடுத்து முடிங்க, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன்னு இங்கே எல்லாருக்கும் போனஸை கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ இங்கே மயில் வாகனம் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ போனஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக சாமுண்டீஸ்வரி பணப்பட்டுவாடு பண்ணிட்டாங்க. இதை பார்த்து என்ன பிளான் பண்ணாலும் இவனை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற விரக்தியில் சிவனாண்டி, காளியம்மாள், முத்துவேல் இவங்க எல்லாருமே டென்ஷனோடு உட்காந்துட்ருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாமுண்டீஸ்வரி உடனே இவ்வளோ ரூபாயை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க. ஆனால் சந்திரா இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன், இவன் பெரிய கோடீஸ்வரன், பரமேஸ்வரியோடைய பேரன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ தான் நம்பவே இல்லை. நாம் கோடீஸ்வரங்க, ஆனால் இவன் சாதாரண ஒரு டிரைவர். அப்படி இருக்கும்போது நாமளும் யார்கிட்டயோ பணம் கேட்டோம், ஆனால் யாருமே கொடுக்க முன் வரல. ஆனால் இவன் மட்டும் 5 கோடி ரூபாயை உடனே பிரட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரியும் கார்த்திகிட்ட உங்களுக்கு இவ்வளோ பணம் ஏது என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. கார்த்தியும் பதில் சொல்ல போகிறாரு. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. கார்த்தி என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ கண்டிப்பாக அவர் உண்மையை தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அம்மா தனக்காக வாங்கி வச்சுருந்த இடத்த விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லை பொய் இதுவும் சொல்வாரா அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டார், உண்மையை தான் சொல்வார். அப்படி உண்மையை சொன்னாக்க சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயம் இன்னும் உயரும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.